ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விலாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த விலாக் எதை பற்றி அப்படின்னா, டெல்லி கிளம்புறதுக்காக பொட்டி கட்டிகிட்ருக்கேன். அது உங்கள் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி பொட்டி கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ எண்டில் எதுக்காக டெல்லிக்கு போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் ரிவீல் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ டெல்லியில் வந்துட்டு எனக்கு ஒரு 8 டேஸ்க்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் நான் ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கே ஆல்மோஸ்ட் வந்துட்டு 6 செட் எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் இடம் பத்தலை, அதனால் இங்கே வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் தான் கொண்டு போக போகிறேன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த குர்த்தி ஹால்னு சொல்லிட்டு அழகாக எல்லாமே பார்த்திங்கன்னா குர்த்தி அண்ட் பலாசோ இல்லைனா குர்த்தி லெகின் பாட்டம் தான் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நல்ல க்ரே கலரில் அழகாக வந்துட்டு ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் பூ போட்ட மாதிரி டாப்ஸ் நல்லா இருந்துச்சு. என்கிட்ட வந்து க்ரே கலர் ஆல்ரெடி வந்துட்டு லெகின் இருக்குது. ஸோ நான் அதோட இந்த ட்ரெஸ்ஸை வந்து பேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து சேம் ஒரு காட்டனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டாப்ஸ் அண்ட் பேண்ட் செட்டு இப்படியே வருது நமக்கு குர்த்தா. இந்த மாதிரி செட்டு எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. நான் அது ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸும் நான் காமிச்சிருப்பேன். இது லெமன் எல்லோ டாப் வித் பேண்ட் வருது. ப்ளஸ் இது வந்து ப்ளூ அண்ட் ப்ளூவே வருது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ வந்துச்சுன்னா ப்ளூ மார்னிங் மேடம் மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு நான் அதுக்கு வந்து ஒயிட் பேண்ட் எடுத்து வச்சுருக்கேன். பட் ப்ளூ பேண்ட்டை எடுத்திருக்கேன். போடும்போது மைண்ட் செட் பொறுத்து எனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை போட்டு பேர் பண்ணிப்பேன். ஸோ அது வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா டாப்ஸ், ஒரு க்ராப் டாப் ப்ளஸ் வந்து மிடி பாட்டம் இந்த ட்ரெஸ் வச்சுருக்கேன். அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குர்த்தா வித் வந்து லெகின், ஹாஃப் ஒயிட் லெகின் கூட நான் வந்து பேர் பண்ணி இதை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரெயினுக்கு போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு ப்ளஸ் வந்து 2 செட் வந்து ஸ்வெட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஸ்வெட்டர் 9 நாளைக்கு போட்டு தெரிய வேண்டாம் அப்படி சொல்லிட்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 2 கவுன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். குர்த்தா வந்து கவுன் டைப் எடுத்து வச்சுருக்கேன். கேஷுவல் வேருக்கு லோக்கல்ஸ் எங்கன்னா தெரியணுன்னா அதுக்காக வேணும்ன்ட்டு. அண்ட் இது வந்து கொஞ்சம் கர்ச்சீஃபும் ப்ளஸ் வந்துட்டு ஒரு காட்டன் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ட்ரெஸ்ஸஸில் முடிஞ்சிடுச்சு. எசென்ஷியல்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஐட்டம் நான் வச்சுருக்கிறது ஃபேஸ் மாஸ்க்கு. ஒரு 10 நம்பர் மாஸ்க் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பொட்டு, கிளிப்பு, பூவு, கொஞ்சம் என்னோடய இன்ஹேலர் ஐட்டம் அந்த மாதிரி இந்த லொட்டு ரோஸ்க்கெல்லாம் வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸ் போட்டுட்டு ஒன்றா இருக்கட்டும்ன்ட்டு. இது வந்து கொஞ்சம் பேசிக் மெடிசன்ஸ் கிட்டு. ஜுரம் மாத்திரை, வாந்தி மாத்திரை, வயிற்று வலி மாத்திரை, அப்புறம் கேஸ் ட்ரபிளுக்கு வந்துட்டு வேணுங்கிற சில மெடிசன்ஸ். ஏன்னா மாமா வராங்க கூட, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அதுக்காக. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்டெலாம் வாங்கிட்டு வந்தேன் நேற்று போயிட்டு. லாஸ்ட் மொமெண்ட் பர்ச்சேஸ் தான். நமக்கு எத்தனை நாள் இருந்தாலுமே கடைசி மொமெண்ட்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி போய் இதை நேற்று வாங்கிட்டு வந்தேன். அந்த கவர் அப்படியே இருக்குது பேண்ட்ஸு. ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பிந்தி நிறையா கலர் கலராக ஒரு 5-6 பேக்கெட் வாங்கினேன் வேறு வேறு கலர்ஸில். ஸோ நான் காட்டுறேன். இது இந்த மாதிரி கலர்ஸாக வாங்கினேன். ஸோ இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தென் பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு, சோப்பு, சானிடைசர், அதுக்கப்புறம் வந்து இது வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஸ்ப்ரே. ஏன்னா ட்ரெயின்ஸில் வந்து டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணும்போது இது போட்டால் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு அண்ட் என்னோடய 2 இன்ஹேலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பனி நிறைய இருக்கும்ல. ஸோ இப்போ இந்த டெல்லி கிளைமேட்டே வந்து பார்த்திங்கன்னா 7 டிகிரி தான் இருக்கான். அப்போ வந்துட்டு காதில் பனி போகாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு ஏர் ப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் என்னென்னா ஜஸ்ட் இதை எடுத்துகிட்டு ஹெட்ஃபோன் நம்ம போடுறோம்ல காதில், அந்த மாதிரி போட்டுக்க வேண்டியது தான். போட்டுட்டோம்னா காதில் பனி போகாமல் இருக்கும். ரொம்ப சேஃபும் கூட. நான் இது வந்து அமேசானில் வாங்கினேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா இருந்துச்சு. அதனால தான் இப்போ மறுபடியும் இப்போ டெல்லிக்கு போகிறதுக்காக ஒரு பேக்கெட் வாங்கினேன். ஸோ இதையும் எடுத்துக்கிட்டேன். இது வந்து சேஃப்டிக்கு ஒரு கட்டப்பை இருக்கட்டும், எதனா பர்ச்சேஸ்லாம் பண்ணோன்னா தேவைப்படும் சொல்லிட்டு. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபேஸ் மாஸ்க்கு. ஆக்சுவலாக 2 நாளைக்கு முன்னாடியே போடணும்னு வாங்கிட்டு வந்தேன், போட முடியல. இப்போ போடணும் உட்காந்து ஈவினிங்குள்ளே. ஸோ நான் வந்து எல்லாமே பொட்டி கட்டியாச்சு. தனித்தனியாக காமிச்சதெல்லாம் எடுத்து பெட்டிக்குள்ளே வச்சு அடுக்கிட்டேன். ஸோ அதோட கூட கொஞ்சம் இன்னர் வேர், சானிட்ரி வேர், தேவையான மற்ற ஐட்டம்ஸு. முக்கியமான ஐட்டம் இதுதான் வந்து நம்மளோட யூஎஸ் வீசா அப்ளிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்னும் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா அப்படிங்கிறத வந்துட்டு இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்குவேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் என்னோடய ஃபோன் சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் பவர் பேங்க், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இது வந்து
கிளம்புற கடைசி நிமிஷம் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு வச்சாச்சு. ப்ளஸ் என்னோடய மைக் இல்லாமல் எனக்கு இப்போ நான் அப்படியே பேசுகிறேன், பட் டப்பிங் பேசணும் அப்படின்னா மைக் கண்டிப்பாக வேணும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்ட்ரைட்னர் இருக்குது. அது இல்லாமல் ஹேர் ட்ரையரும் எடுத்துக்கணும். ஹேர் ட்ரையர் இல்லைன்னா அந்த ஊரில் வேலைக்கு ஆகாது. ஸோ நம்ம வந்து தலைக்கு குளிச்சுட்டு தலை காயவே காயாது. ஸோ இதெல்லாம் எசென்ஷியல்ஸ் எல்லாமே எடுத்து பேக் பண்ணிட்டேன். எல்லாம் பேக் பண்ணியாச்சு, பக்காவாக இருக்குது. பட் இப்போது எதுக்காக டெல்லிக்கு போகிறேன் அப்படின்றத நான் இப்போது ரிவீல் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, யுஎஸ் கான்சுலேட்டில் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக நான் டெல்லி போகிறேன். எனக்காக கிடையாது, என் மாமனார் யுஎஸ் போகிறதுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வீசா இன்டர்வியூ வந்திருக்கு. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன். அவங்களோட இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் நான் அங்கே தான் இருக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 8 days அங்கே இருப்போம். ஸோ அதில் முடிஞ்ச வரைக்கும் டெல்லியில் எதெல்லாம் கவர் பண்ண முடியுதோ அதெல்லாம் கவர் பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை என்டர்டெயின் பண்ணி பார்த்துக்கிறேன். அதுக்காக தான் டெல்லி கிளம்பிட்டுருக்கேன். ஸோ ஆன் த வே நம்ம ட்ரெயின் ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் வீடியோஸாக ஷேர் பண்ணணுன்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோஸாக நம்ம சேனலில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, திரும்ப சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். டெல்லி என் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.